Hi friends, இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இது மாதிரியான ஒரு கார்ட்டூனைஸ் வீடியோ இல்ல போட்டோ எஃபெக்ட் வந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ இதுக்கு நீங்க யூஸ் பண்ண அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா Snapchat அப்படிங்கற அப்ளிகேஷன் நீங்க யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். சோ இந்த Snapchat இதுக்கு எனக்கு யூஸ் பண்ண தெரியாது அப்படினு நீங்க சொன்னீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். சோ Snapchat பேசிக்கா எப்படி யூஸ் பண்றது, எப்படி ஃபில்டர்ஸ் அப்ளை பண்றது, எப்படி வந்து அந்த ஸ்னாப்பை திருப்பி delete பண்ணிட்டு நம்ம கேமராவுக்கு அதாவது நம்மளோட மொபைல் ஃபோனுக்கு எப்படி சேவ் பண்றது அப்படிங்கற பேசிக்கான விஷயங்களை மட்டும் அதுல சொல்லி கொடுத்திருக்கேன். நீங்க அதை போய் பார்த்துட்டு இருந்துக்கோங்க. இனிமேல் நிறைய வீடியோஸ் இத பத்தி வரும். சோ நிறைய VFX பத்தி கத்துக்கலாம். இன்னைக்கான இந்த கார்ட்டூன் VFX எப்படி செய்யறது அப்படிங்கறத இந்த வீடியோல பாப்போம் வாங்க. சோ இப்போ Snapchat ஓபன் பண்ணிட்டேன். ஓபன் பண்ண பின்னாடி பாத்தீங்கன்னா சோ இந்த எஃபெக்ட் நான் ஏற்கனவே ஆட் பண்ணி வச்சிருக்கேன். சோ அந்த எஃபெக்ட் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். பாத்தீங்கன்னா நான் ஒரு கார்ட்டூனைஸ் மாதிரி மாத்திடுச்சு. சோ இது வந்து ஒரு டிஸ்னியோட ஒரு ஸ்னாப் ஒரு ஃபில்டர் எஃபெக்ட். ஏன் எனக்கு கொஞ்சம் லாக் ஆகுதுன்னா என் ஃபோன் கொஞ்சம் ஸ்லோ. சோ உங்க ஃபோனுக்கு ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கலாம். சோ இப்போ பாத்தீங்கன்னா கார்ட்டூனைஸா என்ன மாத்திடுச்சு. இது மாதிரி வந்து உங்களோட எல்லா ஃபேஸும் அதாவது ரெண்டு ஃபேஸா இருந்தாலும் சரி மூணு ஃபேஸ் எத்தனை ஃபேஸ் வந்து கேமரா கிளிக் இருந்தாலும் சோ அதை வந்து உங்களுக்கு வந்து இது மாதிரி கார்ட்டூனைஸா மாத்திடும். அண்ட் நீங்க ஸ்னாப்பும் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்னாப் ஆயிடும். சோ கீழே சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். நீங்க சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இல்லை எனக்கு வீடியோ வேணும்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணுங்கள். ஹோல்ட் பண்ணால் வீடியோவாக இதாகிடும். அதுவும் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு ஜஸ்ட் பேக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் இன்னொருத்தர் கிளிக் பண்ணுங்கள். கீழே மெமரிஸ்னு இருக்கும். இந்த இடத்துல உங்களோட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோ சேவ் ஆகிருக்கும். ஜஸ்ட் 3 டாட்ஸ் கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் த ஸ்னாப் அப்படின்னு கொடுங்க. உங்களோட ஃபோனுக்கு வந்து அது சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் டெலிட் த ஸ்னாப்னு கொடுத்தா ஸ்னாப் டெலிட் ஆகிடும். இல்லைனா உங்களுக்கு மெமரிஸில் இருக்கும், மற்றவங்களால பார்க்க முடியும். ஸோ அதனால் வந்து அதை டெலிட் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி 2 ஃபோட்டோஸ் அது வந்து இந்த மாதிரி கார்ட்டூனைஸாக அவங்கள மாற்றும். ஸோ இது மாதிரியான கார்ட்டூனைஸான எஃபெக்ட் நம்ம எப்படி வந்து பிக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் இப்போ கிளிக் பண்ணுறேன். எஃபெக்ட் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு மேலே வந்து ஸ்வைப் பண்ணுங்க. ஸ்வைப் பண்ண பின்னாடி இங்கே சர்ச்சில் போய் கார்ட்டூன் டிஸ்னி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ஸோ கார்ட்டூன் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கார்ட்டூன் அப்படிங்கிற எஃபெக்ட் வரும். ஸோ இது வந்து டிஸ்னி டைப் அதாவது டிஸ்னி மாதிரி இருக்கிற கார்ட்டூனைஸை நம்மளை மாற்றி கொடுக்கும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கார்ட்டூன் அப்படி இருக்குது, ஸ்னாப்சாட்டோடதுன்னு இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Snapchatல கார்ட்டூனைஸாக மாறிடுச்சு. ஸோ இது மாதிரியான VFX கார்ட்டூன் எஃபெக்ட் இல்லை இது மாதிரி இன்னும் நிறைய VFX பற்றி கற்றுக்கணும்னா இப்போவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இன்னும் உங்களுக்கு வேறு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.